திவ்யா திவ்யா நந்தினி சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போ. தூக்கு. திவ்யா திவ்யா ஹாஸ்பிட்டல் போகணும். சொல்லால சுட்டதுக்கு ஆண்டவன் எனக்கு கொடுத்த தண்டனை. உங்க மனச நோகடிச்சது தப்புன்னு உணர்ந்து நீங்க எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் ஆசிரமத்துக்கு போனேன். உங்களுக்கு நான் சீதையா இருக்கணும்னு தான் அந்த சாமியார் கிட்ட வரும் கேட்டேன். ஆனா விதி என்ன பாஞ்சாலி ஆக்கிடுச்சு. எனக்கு தெரியாம என் உடம்பு படம் எடுத்து அதை என்கிட்ட காமிச்சு என்ன மிரட்டினா நான் வந்து அவமானத்துக்கு பயந்து தன்மானத்தையே இழந்துட்டேன். அன்னைக்கு நான் உங்க மேல அபாண்டமா பழி போட்டது கூட இல்ல. நான் புரிஞ்சுக்கிட்டேன் திவ்யா. உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். வா சீக்கிரம் வா. வேண்டாம், நான் உங்க காலடியிலேயே உயிரை விடணும். தயவு செஞ்சு சீக்கிரமா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட போங்க. இங்க நடக்கிற விஷயத்தை பத்தி அப்படி இல்ல சொல்லக்கூடாது. என் மானத்தை காப்பாத்தின உன்ன நான் சாக விட மாட்டேன். சண்முக பாண்டி எல்லா ஆதாரங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. இல்ல உங்க அம்மாவை யமன் கிட்ட ஒப்படைச்சிடுவேன். அம்மா விடுங்க, விடுங்க, ஐயோ விடுங்க. நந்தினி மாமா நீங்க போய் அத்தையை காப்பாத்துங்க. நான் திவ்யாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறேன். நீங்க போங்க மாமா. நான் வரேன். ஐயோ அம்மா பாஸ், ரகசியங்களோட தப்பிச்சு போன நந்தினியும் திவ்யாவையும் பிடிச்சிட்டேன். அவங்க 2 பேரையும் உடனே நம்ம இடத்துக்கு கொண்டு வரேன். ஓகே பாஸ், உடனே நம்ம இடத்துக்கு கூட்டு வரேன்.
ஹெலிகாப்டர் ப்ராப்ளமா? உடனே சேஃபா லேண்ட் பண்ணு. ஓகே. எனக்கு போட்டது எங்க கட்டில இருக்கிறது தான் நியாயம். இங்க வாங்க. இதுல வெங்கடாச்சலபதி படம் மட்டும் இல்ல, இதுல ஒரு லாக்கர் சாவி இருக்கு. அந்த லாக்கரை திறந்து பார்த்தா உங்களுக்கு எல்லா ஆதாரங்களும் கிடைக்கும். அவனை ஷூட் பண்ணுங்க. ஷூட் ஹிம். ஷூட் பண்ணுங்க. விடாதீங்க. ஷூட் பண்ணுங்க. நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்.
மாமா வந்துட்டாரு. நன்மைதங்கிய நீதிபதி அவர்களே, ஆயுதம் கடத்தி இந்த நாட்டை ஆபத்துல சிக்க வைக்க நினைச்ச செல்வநாயகத்தை பிடிச்சிட்டோம். இந்த நாடு அமைதி பூங்காவா ஆயிருச்சுன்னு மேடைக்கு மேட வாய்கிலேயே பேசிக்கிட்டு இருந்தாங்களே, இப்ப உண்மையான தேச துரோகிகளை கையங்களுமா பிடிச்சிட்டு வந்து உங்க முன்னாடி ஒப்படைச்சிருக்கேன். கனம் நீதிபதி அவர்களே, அதோ நிக்கிறாரு வரலாறு நாயகன், அரசியல் சாணக்கியன், சிஎம் சீட்ல ஒரு நாளாவது உட்காரணும் கனவு கண்டுகிட்டு இருக்கவரு. தேர்தல் நிதிக்காக எங்க அப்பா கிட்ட 1 கோடி ரூபாய் கேட்டாரு. தரமறுத்த ஒரே காரணத்துக்காக எங்க அப்பா ஆயுதம் கடத்தினார் பொய்ய சொல்லி அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி தடா சட்டத்துல போட்டாங்க. எதுக்காக தடா சட்டம் கொண்டு வந்தாங்க? குற்றம் செய்யறவங்க எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சட்டத்துல இருக்கிற ஓட்டையை வச்சு அவங்க தப்பிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் சமூக நீதி காப்போம்னு மக்களை ஏமாத்தி கோடி கோடியா கொள்ளையடிச்சு அந்த பணத்தை வெளிநாட்டு பேங்க்ல பதுக்கி வச்சுக்கிட்டு ஆணவம் பிடிச்சு அலையிறாங்களே இந்த ஆபாசமான அரசியல்வாதிங்க, அவங்க மேல போடணும் உங்க தடா சட்டத்தை. பக்திங்கிற பேர்ல பொதுமக்களை ஏமாத்தி அரசியல்வாதிகளோட கருப்பு பணத்தை வெள்ள பணமா மாத்துறதுக்காக ஆசிரமங்கிற பேர்ல ஒரு குட்டி அரசாங்கமே நடத்திக்கிட்டு இருக்கிற இவன மாதிரி போலிச்சாமியார்கள் மேல போடணும் உங்க தடா சட்டத்தை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த தேசத்துக்காக தன்னையே தியாகம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நல்ல தலைவர் மேலையும் அதே நேரத்தில் ஆன்மீக வழியில இந்த மக்களை எல்லாம் அன்பான பாதையில் அழைத்து செல்ற ஒரு உத்தமமான சாமியார பத்தி திட்டம் போட்டு பழி சுமத்துற சாமியார பத்தி உனக்கு தெரியுமா? சாமியார பத்தியும் தெரியும், உங்க மாமியார பத்தியும் தெரியும். ஆர்டர். சர்வம் சக்திமயம். உன் கையை வெட்டும்போது சக்தி எங்க போச்சு? கனம் நீதிபதி அவர்களே, இதோ நிக்கிறாரே இந்த சாமியார் இந்தியாவில் இருக்கிற சாமியார்கள் பேரை கெடுக்கிற திருட்டு சாமியார். சுவிஸ் பேங்க்ல பல கோடி ரூபாய்க்கு அதிபதி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற வசதியோட வாழ்க்கை நடத்துற பெரிய மகான், மாநில மத்திய மந்திரிகளின் செல்வாக்கு பெற்ற குருஜி. இவருடைய பூர்வீகம் என்னன்னு தெரியுமா? He is born with a silver spoon. Not this point. நிறுத்தியா? Why? மன்னார்குடி மாரியாத்தோக்குள்ள மணி அடிச்சுக்கிட்டு இருந்தவன். ஆத்தா நகையை திருடிட்டு ஊர் மக்கள்கிட்ட அடி வாங்க முடியாம ஊரை விட்டு ஓடியாந்து சாமியார உருமாறினவர். அரசியல்வாதிகளோட கைகோர்த்துக்கிட்டு ஆன்மீகங்கிற பேர்ல ஆயுதம் கடத்தல இருந்து எல்லாத்தையும் செஞ்சவர். ஒரு பொண்ணை கற்பழிச்சாலே 7 வருஷம் தண்டனை. இந்த புண்ணியமா கற்பழிச்ச பொண்ணுங்களுக்கு எண்ணிக்கையே இல்ல. பக்திங்கிற பேர்ல சிக்கிற குடும்ப பெண்களை எல்லாம் நிர்வாணமாக்கி வீடியோ படம் எடுத்து வெளிநாட்டுக்கு வித்திருக்கான். இதை எந்த தைரியத்துல செஞ்சான்? படிச்சவனும் பதவியில இருக்கிறவனும் இவன் காலில் விழுந்து கும்பிட்டு விபூதி வாங்கினாலதான் அவனுக்கு அந்த இலக்காரம். தலைமை தடுமாறுனா தலைமுறையே தடுமாறும். இந்த தடுமாற்றத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எங்க அப்பா நிரபராதி நிரூபிக்கப்படணும். புருஷன் உயிரோடு இருக்கும் போது என் தாய் விதவையா வாழ்ந்ததுக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லி ஆகணும். கல்யாண பந்தல்ல என் தங்கச்சியோட வாழ்க்கை தடப்பட்டதுக்கும் இந்த அரசாங்கம் பதில் சொல்லி ஆகணும். கொதிச்சு போன மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறது உங்க நீதிமன்றத்தையும் உங்க நீதியும் தான். நாட்டுல நீதி இன்னும் சாகலங்கிற நம்பிக்கையை நீங்க ஏற்படுத்தணும். தெள்ளத் தெளிவாக குற்றவாளிகளை அடையாளம் காட்டி தன்னந்தனியாக போராடி நீதி கேட்கும் சண்முக பாண்டியை இந்த நீதிமன்றம் பாராட்டி செல்வநாயகத்தை நிரபராதி என்று விடுதலை செய்கிறது.
அண்ணா. வாழ நல்லா இருங்க. ஆஹா, அங்க எங்களை ஆசீர்வாதப்படுங்க. நல்லா இருங்க.